வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இனி நம்ம பார்க்க ஒரு சிக்ஸ் டாபிக் வந்து என்னென்னு வந்து பார்த்தா, அதான் அந்த இன்டர்கோர்ஸ் டைம் வந்து எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுன்றத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதை பற்றி தான் இருக்க போகுது. இப்போ நிறைய பேருக்கு வந்து இருக்கிற மேஜர் ப்ராப்ளமே வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஏன்னா வந்து இப்போ நீங்கள் அதான் செக்ஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து மெயினாக வந்து நிறைய பிரச்சனை வர்றதே வந்து இந்த டைம் இது பண்ணுறது. ஏன்னா வந்து நீங்கள் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாம் கடன்னு பண்ணுறதுனா இந்த வேலையும் வந்து அப்படி தான் நினச்சிட்ருக்கோம். இப்போ நீங்கள் இதை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி வந்து நம்ம 2-3 நம்ம போடுற எல்லா வீடியோவிலும் நம்ம சொல்லியிருப்போம். மெயினாக வந்து செக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும். அது போத் வந்து பார்ட்னர் 2 பேர் மேலே இருந்தாலும் ஃபீமேல் இருந்தாலும் சரி 2 பேர் வந்து நம்ம என்ன பண்ணணும், முதல்ல வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இப்போ மெயினாக வந்து நிறைய இருக்கிற பிரச்சனை வந்து ப்ரீமேஜர் எஜாக்குலேஷன் சொல்லுவாங்க. இதனால தான் வந்து எல்லாமே வந்து குயிக்காக நீங்கள் பண்ணுறதுனால தான் வந்து இந்த ப்ரீமேஜர் எஜாக்குலேஷனே வருது. இது ஒவ்வொருத்தருக்கு நேச்சராகவே அவங்க பாடி இது பொறுத்தே வந்து நேச்சராகவே அது மாதிரி இருக்கும். இல்லை ஒரு சிலருக்கு வந்து இவங்க வந்து என்ன பண்ணணும்னா, இது எந்த வேலையுமே இப்போ எல்லாமே வந்து என்னென்னா ஃபாஸ்ட்டாக ஆகிப்போச்சு. எல்லாமே அதனால் என்னென்னா கடகடி எல்லா வேலையும் கடகடி முடிக்கணுன்றதுனால தான் இந்த இதுவும் வந்து என்ன நினச்சிட்ருக்காங்க, இதுவும் ஒரு வேலை மாதிரி தான் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் வந்து அப்படி கிடையாது. இது வந்து ஒரு கலை தான் இது. இதில் இன்னும் எவ்வளவோ இருக்குது நம்ம இது பண்ண வேண்டியது. நிறைய பேருக்கு வந்து மேஜராக வந்து சிம்பிள் ஒரு சின்ன இதுவே வந்து தெரியத்தில்லாதனால தான் வந்து நிறைய பிரச்சனை இருக்குது. இது வந்து மேஜராக நீங்கள் வந்து எவ்வளோ அளவுக்கு நீங்கள் வந்து டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். நம்ம எந்த ஒரு விஷயத்துலையுமே இப்போ நீங்கள் குயிக்காக பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுறீங்கன்னு வந்து பார்த்தா அதுக்கேற்ற வந்து ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும். அது எந்த ஒரு விஷயத்துலையுமே அப்படி தான் வந்து அதான் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம பொறுமையாக இது பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் நம்ம கொண்டு வர முடியும். அது எதுலேயுமே அதையும் லைஃப்பில் இருந்தாலும் சரி, மெயினாக வந்து இதில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பொறுமையாக இருக்கிறது தான் வந்து ரொம்ப பெஸ்ட்டு. அது நம்ம எப்படி சில டெக்னிக்லாம் வந்து நான் அந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து எப்படின்றது வந்து நம்ம வந்து டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அது நம்ம எந்த விதத்தில் நம்ம பண்ணணும் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ எல்லாமே வந்து நீங்கள் வந்து பொறுமையாக செய்யணும். எது ஒன்று எடுத்த உடனே அவசரப்படக்கூடாது. நீங்கள் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டே அதாவது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு தான் வந்து பார்த்தா நம்ம செய்ய முடியும். நீங்கள் ஒரே சமயத்தில் எடுத்த உடனே நீங்கள் வந்து இல்லை நான் இன்டர்கோர்ஸ் தான் டேரெக்டாக நீங்கள் பண்ணுவேன்ற பட்சத்தில் நம்ம வந்து டைம் வந்து இது பண்ண முடியாது. டைம் வந்து ஈஸியாக வந்து கம்ப்ளீட்டாக வித்தின் வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து பண்ணிங்கன்னு வந்து பார்த்தா வித்தின் 2 to 3 minutes தான் வந்து உங்கள் டைமே வந்து அவ்வளோதான். நம்ம அதுக்குள்ளே நம்ம பண்ணிட்டோன்னு வந்து பார்த்தா என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், முதல்ல வந்து அதை வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து மேலே இருக்கிற பட்சத்தில் வந்து நம்ம ஒன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சின்னு வந்து பார்த்தாலும் ஸ்பெர்ம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான். ஆனால் வந்து இப்போ லேடிஸ் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. அவங்க வந்து இப்போ நம்ம சிங்கிள் டைம் நம்ம பண்ணுறதுக்கு அவங்க வந்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இதை ரிட்டைன் பண்ண முடியும். அந்த இதுவை அதை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் நம்மளுக்கு வந்து இப்போ மேல் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. நீங்கள் ஒன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சின்னு வந்து பார்த்தாலே அவ்வளோதான். நம்ம வந்து அதுக்கு தான் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து எந்த அளவுக்கு பொறுமையாக இது பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து நம்ம சக்ஸஸ் ரேட் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அது வந்து நீங்கள் வந்து என்னென்னா, இப்போ எடுத்த உடனே நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக டேரெக்டாக போய் நீங்கள் இன்டர்கோர்ஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு சில வீடியோவில் வந்து நம்ம ஃபோர் ப்ளே பற்றி நம்ம சொல்லியிருப்போம். நீங்கள் வந்து எடுத்த உடனே தான் நீங்கள் அப்படி தான் வந்து பண்ண முடியும். ஸ்லோ அண்ட் எல்லாத்துக்குமே வந்து ஒரு டைம் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இது இவ்வளோ நேரம், அது அவ்வளோ நேரம் அப்படி நீங்கள் பண்ணுற இந்த பட்சத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் வந்து ஒரு 30 மினிட்ஸாவது நீங்கள் கொண்டுன்னு போகணும். அது மாதிரி நீங்கள் கொண்டுன்னு போனால் தான் வந்து நம்ம என்ன இது பண்ணுறோமோ அது வந்து நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் ரேட் வந்து கிடைக்கும். இப்போ நீங்கள் அதே மாதிரி இப்போ எல்லாமே வந்து என்னன்னா கடகட நீங்கள் செய்து இப்போ 2 மினிட்ஸில் என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர முடியும், அதே வந்து ஒரு 30 மினிட்ஸ் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணால் அது வந்து எவ்வளோ இது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து நம்மளுக்கே வந்து தெரியும். நீங்கள் அதுதான் இந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து என்னென்னா அப்படியே நீங்கள் இன்டர்கோர்ஸ் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் எடுத்த உடனே வந்து டேரெக்டாக வந்து இதே வந்து கண்டினியூஸாக பண்ணினே இருக்கக்கூடாது. அதான் வந்து பாஸ் பண்ணி ப்ளே அதான் அந்த ஆன் ஆஃப் இந்த டெக்னிக் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னு வந்து பார்த்தா ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா நடுவில் கேப் விட்டுடணும். கேப் விட்டு அடுத்த இது நீங்கள் பண்ணிங்கன்னு வந்து பார்த்தா ப்ளே பாஸ் அது மாதிரி வந்து நம்ம பொறுமையாக வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வந்து பண்ணிங்கன்னு வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ரேட் வந்து ஈஸியாக கிடைக்கும். நம்ம எடுத்த உடனே என்ன பண்ணுறோன்னு வந்து பார்த்தா கேப்லாம் விட்றதே கிடையாது. எடுத்த உடனே டேரெக்டாக நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு வந்து பார்த்தா மேக்ஸிமம் அது வந்து ரிலீஸ் பண்ணுற டைமே வந்து ஒரு 2 to 3 minutes தான். ஜென்ரலாக இருக்கிற டைமே வந்து அப்படி தான். நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா இதுக்கு தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னு வந்து பார்த்தா இந்த பாஸ் அண்ட் ப்ளே பண்ண வேண்டும். இது எடுத்த உடனே நீங்கள் வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து செய்து ஒரு நடுவில் கொஞ்சம் கேப் விடணும். ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் செய்கிறீங்கன்னு வந்து பார்த்தா நடுவில் வந்து ஏன்னா வந்து இப்போ நம்மளுக்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்பெர்ம் ரிலீஸ் ஆகிற டைம் வந்து நம்மளுக்கே வந்து தெரியும். அது ஜென்ரலாக வந்து தெரியும். அந்த சமயத்தில் வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 1 minute இல்லை 2 minutes கழிச்சு மறுபடியும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இது மாதிரி வந்து நம்ம ஸ்டாப் பண்ணி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையே வந்து உங்களுக்கு இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம வந்து மினிமம் வந்து இது மாதிரி நம்ம ஸ்டாப் பண்ணி இது பண்ணணும் அந்த பட்சத்தில் உங்களுக்கு வந்து மினிமம் ஒரு 30 minutes வந்து நம்ம ஈஸியாக வந்து அப்டேட் பண்ண முடியும். இல்லை 30 மினிட்ஸ் கிடைக்கலாம் கூட உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 20 மினிட்ஸாவது வந்து நீங்கள் இது பண்ணிங்கன்னு வந்து பார்த்தா நம்ம ஈஸியாக வந்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் 20 மினிட்ஸ் நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னு வந்து பார்த்தாலே போதும். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பிரச்சனையே வந்து இருக்காது. இது முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் செய்யாது நடுவில் கொஞ்சம் கேப் விட்டு வந்து நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னு வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ரேட் வந்து நல்லா உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ நம்ம வீடியோ போகிறது எல்லாமே வந்து ஒரு அவேர்னஸுக்கு தான். எல்லாருக்கும் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த இது பற்றி எதுவுமே வந்து தெரியறது கிடையாது.
தெரியாதனால தான் வந்து ஒரு சின்ன சின்ன இதுவாக இருக்கிற கூட நீங்கள் வந்து பெரிய ப்ராப்ளமாக இருக்குமோன்னு வந்து யோசிக்கிறீங்க. நம்ம வந்து மெயினாக நிறைய பேருக்கு அதை பற்றி தெரியணுன்றதுக்கோசம் தான் அந்த இதில் தான் நம்ம இந்த பேஜை நம்ம ஆரம்பித்தது. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.